எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா. ஓகே, அவங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு யூன்மின் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை அப்படியே பார்த்துருவோமா? இது ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஹெட்செட்டோடு வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ் கேன்டீனை தான் காட்டுறோம். அந்த காலேஜ் கேன்டீனில் நிறைய கூட்டமாக இருக்குது. நிறையா பசங்க நின்றுட்டு ஒரு 2 பேருக்கு சேர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே செம்ம கூட்டம். என்னடான்னு உள்ளே போய் எட்டி பார்த்தா 2 பேர் ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன், டெய்யுங்கி நீ தான் ஜெயிக்கணும், விட்டுறாத மச்சான், விட்டுறாத மச்சான், கிம் விட்டுறாத, நீ தான் ஜெயிக்கணும் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அசிங்கமாயிடும். கமான் கிம், கமான் யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் அவங்க வந்து சேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு கண்ணு மட்டும் யுங்கியவே ரொம்ப நேரமாக குறுன்னு பார்த்துட்ருக்கு. அந்த பர்சன் சேர் பண்ணல, எதுவும் பண்ணல, பட் யுங்கியை மட்டும் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கும்போது அந்த பர்சனோட காது கிட்ட இன்னொரு பர்சன் வந்து, என்ன மச்சான், என்ன சைட் அடிக்கிறியா அவன்ல, அங்கே பாரு அவன் ஆர்ம்ஸ், அது தானே பார்த்துட்ருக்கேன், தெரியுது, ரொம்ப வலிது, தொடச்சிக்கோ, அவனுக்கே தெரிஞ்சிட போகுது, சும்மா இருறா, அதுதானே நானும் சொல்கிறேன், சும்மா இருறா, அங்கே எவ்வளோ பெரிய மேட்ச் போயிட்டுருக்கு பாரு, இதா வேலை இல்லாமல் அவனுக்கு உட்காந்து விளாண்டுட்ருக்கானு, இதை வேற பக்கத்துக்கு கூட்டம், வாங்கி கொடுத்தேன்ல, மூடிட்டு குடிச்சிட்டு நில்லு, அதனால மட்டும்தான் மச்சான் நினைக்கிறேன், இல்லைன்னா நான் எப்போயே கிளம்பியிருப்பேன். சரி நீ சைட் அடிக்கிற வேலையை பாரு, நான் என் ஜூஸை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பக்கம் அந்த பர்சன் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த மேட்ச் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் யுங்கி தான் வின் பண்ணுறான். யுங்கி வின் பண்ண உடனே கிம்முக்கு செம்ம காண்டாயிடுது. அவன் ரொம்ப கோவத்தோட அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு, இங்கே பார், ஏதோ ஜெயிச்சிட்ட, நெக்ஸ்ட் டைம் நீயா நான் பார்த்துடலாம், எத்தனை வாட்டி தாண்டா நீயும் தோத்துட்டு எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவ, என்ன இந்த வாட்டி சண்டைக்கு தானே, வா பார்த்துக்கலாம், ஏன் மச்சான் சண்டைக்கெலாம் ஃப்ரீ தான், நீ வேணா போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, சரியா, என்ன யுங்கி, கிளம்ப சொல்லு, கேட்டுச்சா, கிளம்பு, ஒன்ட்ட எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குடா, தோத்தாலும் நான் தோக்கலன்னு சொல்கிற பார்த்தியா, ஐ லைக் இட், ஒன்ட்ட எந்த மனம் நான் கேட்கல, நான் உன்ட்ட சொல்லலை, ஜஸ்ட் சொன்னேன், கேட்டால் கேட்டுக்கோ, கேட்காட்டி போ, கிம் வா நம்ம போகலாம், ஆமாம்மா சார் சொல்லிட்டார்ல கிளம்பிடு, இல்லாட்டினா ஒரு கோவம் வந்துடும், என்ன, ஒன்றும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம், கிளம்பு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே யுங்கியை சேர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த பர்சன் இன்னுமே யுங்கியை அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். கண்ணை சுமிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். யுங்கியை அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். அப்போது அந்த பர்சனையும் அவன் பார்த்துடுறான். அவன் அப்படியே அந்த பர்சனையே பார்த்துட்ருக்கான். 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் வருது. கொஞ்ச நேரம் அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே இருக்குது. இப்போது அந்த பர்சன் திடீர்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, மச்சான் வா போகலாம், ஏண்டா மச்சான் வா போகலாம், முடிஞ்சிச்சா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. யுங்கி இன்னுமே அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கான். அந்த பர்சன் அப்படியே இங்கேருந்து குடுன்னு ஓடி போயிடுறான். ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த பர்சனோட ஃப்ரெண்டு தான், டே ஜிம்முண்ணா எங்கடா ஓடுற, இருடா வரேன், டே சீக்கிரம் வாடா, நம்மளுக்கு இப்போ கிளாஸ் கூட இல்லைடா, எங்கடா ஓடுற, டே அது அந்த சீனியர் இருக்கார்ல, யார், யுங்கியா, அவர் தான், வாழை தானே, ஐயோ அவர் தான்டா, அவனுக்கு என்னடா, சரிப்பா தம்பி, அவருக்கு என்னடா, அவர் நான் அவரை பார்த்துட்டே இருந்ததை பார்த்துட்டாருடா, அவ்வளோதானா, என்ன அவ்வளோதானா, அவர் எப்படி பார்த்தா தெரியுமா, எப்படி பார்த்தாரு, அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் யோசிக்கிறான். ஜிமனுக்கு அப்படியே யுங்கி பார்த்தது ஞாபகம் வருது. அவன் அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்ருக்கான். இப்போது அவன் ஃப்ரெண்டு தான், டேய் என்னாச்சு,
அதை தாண்டா நானும் கேட்குறேன், என்னடா ஆச்சு உனக்கு? ஏ வாடா போகலாம், வந்துட போகிறாங்களா? வர போகிறாங்களா? யார்? அவங்க தான்டா. அவங்க எதுக்குடா வராங்க? இல்லை, நான் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்ல, அதனால எதுவும் வந்தாலும் வந்துட போகிறாங்க. அடக்கடவுளே, இது தெரியாமல் போச்சே. அப்படின்னா அவங்க எப்பயோ வந்திருக்கணுமே. என்னது? என்னதா? நீங்கள் வந்து சேர்ந்ததுலேருந்து வருஷம் ஃபுல்லாக அவனை பார்த்துட்டு மட்டும்தானே இருக்க. ஒரு வார்த்தை போய் பேசியிருக்கியா? டேய், நீ என்ன விளாட்றியா? அதெல்லாம் போய் பேசுகிறது அவ்வளோ ஈஸியா? நீயே யோசிச்சு பாரு. அவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே சையாக ஆகுது. அவர் பக்கத்தில் போய் பேசணுன்னா நினச்சி பாரு, நான்லாம் அங்கேயே மயங்கி விழுந்துடுவேன். அதையாவது பண்ணி தொலையேண்டா. தயவு செஞ்சு கிட்ட போய் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டு எங்கேயாவது விழுந்து தொலை, நானாவது தூக்கிட்டு வரேன். இப்படிலாம் முடியலடா. அவன் காலேஜ் முடிச்சே போகிறான். பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இரு. நீ வேணா பாரு, கரெக்டாக ஃபேர்வெல் அன்னைக்கு நான் கமிட்டட்னா அவன் ரிலீஸ் பண்ண போகிறான். நீ மயங்கி விழ தான் போகிற. சொல்லிவிட்டு மயங்கி விழ போறியா, இல்லை கேட்டுட்டு மயங்கி விழ போறியா? டேய், என்னடா இப்படிலாம் பேசுகிற? உண்மையை தாண்டா சொல்கிறேன். ஆனால் டே மச்சான், பார் பின்னாடி வராங்க. எங்க பத்தராத பின்னாடி வராங்க. அவங்க உன்னை தேடி தான் வராங்களான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் அடக்கி வாசி, பதறி காட்டி கொடுத்துறாத. மச்சான் பயமாக இருக்குடா. டே நாயே, பதறாதடா, அசிங்கமாக போயிடும்டா. மச்சான் இங்கே பாரு, அடுத்த வாட்டி சொல்ல மாட்டேன், செருப்பு கழட்டி அடிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் பதறாமல் இரு, ஏன்னா அவங்க நம்மளை பார்த்து தான் வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லிகிட்ருக்கான். இங்கே ஜிம்மனுக்கு கை கால்லாம் அப்படியே ஒத்தர ஸ்டார்ட் ஆகுது. அவன் திரும்பி பார்க்காமையே அவன் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கான். அவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் யுங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அப்படியே அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜிம்மன் தான் பயத்தில் அப்படியே உதறிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்படியே நேராக ஜிம்மன் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. ஜிம்மன் அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு, என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்ருக்கான். அவங்க அப்படியே அங்கே ஸ்லோ பண்ணிட்டு திருப்பி ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறம் ஜிம்மனுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்பா பயந்துட்டேன்டா. கையை விடு நாயே. அவன் கிராஸ் பண்ணி போகிறதுக்கே இப்படி பயப்படுற. அவன் கூடலாம் பயப்படுறா, நீ குடும்பம் நடத்த போகிற. அதெல்லாம் வேறடா, அதெல்லாம் வேறு இதெல்லாம் வேறுன்னு சொல்லிட்டு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து தொலை. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இப்போ தான் கிளாஸே இல்லைன்னு எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். வா எங்கேயாவது போவோம், நம்ம காலேஜில் இல்லாத இடமா, வா எங்கேயாவது போய் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அவன் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்படியே அவங்க அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யுங்கி தான் ஒரு அவுட்டோர் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஜிம்மன் அவன் ஃப்ரெண்டும் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு கடைசியில் அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு தான் வராங்க. அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் விளாண்டுட்ருக்கனால ஸோ அவங்கள பார்க்கலான்னு தான் வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா யதார்த்தமாக அவன் யுங்கியை பார்த்துடுறான். இதை பார்த்துட்டு ஜிம்மனோட ஃப்ரெண்ட் போச்சு, இங்கேயும் வந்துட்டானா, இனிமேல் இவனை கையில் பிடிக்க முடியாது, காலையும் பிடிக்க முடியாது. ஜிம்மன் போச்சு, எல்லாம் ஃபியூஸ் போச்சு. இனிமேல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அந்த பொம்மை இப்படியே தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மன் தான் அங்கே நின்றுட்டு அவன் யுங்கியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு மேலே இருந்தோம். அவன் கண்ணு 2ம் யுங்கியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. அவன் போகிற இடத்துக்கு வர இடத்துக்குன்னு சொல்லிட்டு யுங்கியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. அங்கே சீனியர்ஸ் விசஸ் ஜூனியர்ஸ் தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து ஜூனியர்ஸ் தான். ஸோ அதனால் அவன் சப்போர்ட் பண்ண வேண்டியது ஜூனியர்ஸை, பட் அவன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சீனியர்ஸை. சீனியர்ஸ்லாம் எப்போல்லாம் கோல் போடுறாங்களோ செம்மையாக கத்தி செம்மையாக அரட்டை அடிச்சிட்ருக்கான். ஏன்னா அங்கே கோல் போடுறது வேறு யாரும் இல்லை, நம்ம யுங்கி தான். ஸோ அதனால் அவன் அப்படி அங்கே சேரப் பண்ணிகிட்ருக்கிறதுனால இங்கே ஜூனியர்ஸ் டீமில் இருக்கிறவனுக்கு கடுப்பாகுது. அவனுங்க அப்படியே கோவத்தோட இங்கே ஜிம்மன் கிட்டே வரானுங்க. இதை ஜிம்மனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஐயோ கோத்து விட்டான்டா. டேய் என்னடா, வா போகலாம். ஏன்? ஐயோ அங்கே பாரு, என்ன அங்கே பாடுறா, எதுக்குடா அவனுங்க இங்கே வரானுங்க? பைக்கினா நீ ஜூனியர்ரா, சீனியருக்கு இப்படி கை தட்டி விளாண்டுட்ருக்க. இது சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானடா.
அது நம்மளுக்குடா, அவனுங்களுக்கு இல்லை. அவனுங்களுக்கு சும்மாவே சீனியரா ஜூனியரான்னு சண்டை போடுறவனுங்க. அவனுங்க முன்னாடி நின்றுட்டு இப்படி பண்ணுனா, வா தயவு செஞ்சு வந்துரு. டே யுங்கிடா, மூஞ்சி முகரம் இருக்காது, வந்துடுறா மச்சான் செருப்பு பியும், மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேக வேகமாக அங்கேருந்து போகிறானுங்க. இவன்களும் இந்த பசங்களும் பின்னாடியே போகிறானுங்க. ஜிம்மனுக்கு கொஞ்ச நேரத்தில் அள்ளோட ஸ்டார்ட் ஆகுது. மச்சான் என்னடா இப்படி வரானுங்க மச்சான், பயமாக இருக்குடா. இப்போ வந்து சொல்லு, பயமாக இருக்குது மயிராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்க, போய் தொலை. எங்கடா விட்டு போகிற? இங்கே 2 பேரும் ஒன்றா போனோன்னா வசமாக மாட்டுவோம். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன், சரியா? நம்ம நாளைக்கு உயிரோடு இருந்தோன்னா கிளாஸில் மீட் பண்ணலாம். மச்சான், அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு, தயவு செஞ்சு ஆளை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். அவன் ஒரு பக்கம் போயிடுறான், ஜிம்மன் ஒரு பக்கம் அனுப்பிடுறான். ஜிம்மன் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சுற்றி கடைசியில் வந்து பேஸ்கெட் பால் ரூமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே போய் பார்த்தா நிறைய திங்ஸ்லாம் அப்படியே வெளியிலே கிடக்கு. ஜிம்மன் ஒரு பயத்தோடையே உள்ளே நின்றுட்டுருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் யாரோ வர சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் அங்கே நின்றுட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே வரான். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த கதவை திறந்துட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. ஜிம்மன் நிற்கிறது வெளியிலேருந்து வந்தால் தெரியாது. ஸோ அந்த பர்சன் வந்து உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டிடுறாங்க. ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு 2 ஸ்டெப் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது அங்கே ஜிம்மன் நிற்கிறான்னு சொல்லிட்டு. ஜிம்மன் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கும்போது ஒரு இடத்துல போய் ஜிம்மனோட கண்ணு ஸ்டாப் ஆகுது. ஜிம்மன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். அவனுக்கு பேச்சு வரல, மூச்சு வரல, எதுவுமே பண்ண முடியல. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்துட்டு தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே அந்த பர்சன் ஜிம்மனை பார்த்து லைட்டாக ஷாக் ஆகிட்டு அவங்களுமே அப்படியே நின்றுடுறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி நின்னதுக்கப்புறம் அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மன் பக்கத்தில் வராங்க. ஜிம்மன் ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே, சீனியர் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். நீ என்ன பண்ண வந்த? அது 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 சீனியர், அது என்னடா என்ன? இல்லை, அது தெரியாமல் உள்ள வந்துட்டேன். தெரியாமல் உள்ள வந்துட்டியா? அப்போ போக வேண்டியது தானே? இல்லை, அது அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே வரேனா, ஸோ தான் எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் டைம் வரையா? இது என்ன எக்ஸிபிஷனா? ஃபர்ஸ்ட் டைம் வர, செகண்ட் டைம் வரேன்ட்டு. அப்படி இல்லை, அது சரி சீனியர், நான் போகிறேன். ஏய் நெல்லு. சீனியர் ஏன் பக்கத்தில் வரீங்க? சீனியர் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம யுங்கி தான். யுங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மன் பக்கத்தில் வரான். அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் வர ஜிம்மன் பின்னாடி போகுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே போய் ஒரு லாக்கரில் வச்சு அவனை லாக் பண்ணிடுறான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. அவனால் யுங்கியை ஃபேஸ் பண்ணவே முடியல. யுங்கி அப்படியே ஜிம்மனுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் நின்றுக்கிட்டு, ஏய் என்ன பாரு சீனியர், ஏய் என்னை பார்த்து பேசுகிறா? சீனியர், அது நான் கண்ணை பார்த்து பேசுகிறவனை கூட நம்பிடுவேன். இந்த மாதிரி ஷர்ட் போடாமல் இருக்கவனை பார்த்து பேசுகிறவனை நம்பவே மாட்டேன். அப்படி இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நிமிர்ந்து யுங்கியோட கண்ணை பார்க்குறான். அவ்வளோதான், அவன் வாயை யாரோ ஜிப் போட்டு லாக் பண்ண மாதிரி அவனுக்கு லாக் ஆகிடுச்சு. அவனால் எதுவுமே பேச முடியல. யுங்கியோட கண்ணை பார்த்துட்டே நிற்கிறான். யுங்கியும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். யுங்கி அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மன் பக்கத்தில் அவன் ஃபேஸ் கிட்ட போயிட்டுருக்கான். ஜிம்மனோட ஷர்ட்டை செம்ம டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். யுங்கி அப்படியே பொறுமையாக ஜிம்மன் பக்கத்தில் வரான். ஜிம்மன் அப்படியே அவன் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்த உடனே ஜிம்மன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, சீனியர் ஏய் என்ன? அது அது என்ன? இல்லை, நான் போகணுமா? ஆமாம், டைம் ஆச்சு, நான் போகணும். சரி கிளம்பு.
அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி ஜிம்மனை விடுறான். ஜிம்மன் அங்கேருந்து வேக வேகமாக வெளியே போயிடுறான். ஸோ அந்த சத்தம் வந்து மற்ற பசங்கள்லாம் உள்ளே வந்தப்போ வந்து சவுண்டாக இருக்கும். ஜிம்மன் இப்படி குடுகுடுன்னு ஓடுறத பார்த்துட்டு யுங்கியோட ஃப்ரெண்டு தான், டேய் மச்சான், என்ன கவுந்துருச்சு போல்? என்னது? இல்லை கவுந்துருச்சு போலன்னு. சும்மாடா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு. என்ன மச்சான் இப்படி சொல்கிற? ஆமாம், சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு. அவன் ஒரு பயந்தாங்குழி, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு. அப்படி இருக்க கேரக்டர்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்புறம் ஏன் மச்சான் அப்படி அவன்கிட்ட க்ளோஸாக போனேன்? க்ளோஸாவா? நடிக்காதடா. நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது. என்னது ஆகுது? ஏன் அவன்கிட்ட அப்படி பண்ண? சும்மா போர் அடிச்சிச்சுன்ட்டு. மச்சான் நீயா இது? போடா, டீமுக்கு விளையாட சொன்னால் இங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்கான். ஒரு கோலாவது போட்டியா? சரிப்பா, நான் கிளம்புறேன், நீ கிளம்பு. நீ வந்துட்டு வந்து பேசணுன்னா கோல் போட்டியா, அது போட்டியா, இது போட்டியான்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ இந்த பக்கம் இங்கேயும் பார்த்தா அவன் ஜிம்மன் போனதை பார்த்துட்டே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜிம்மன் தான் வீட்டுக்கெலாம் வந்துடுறான். வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி நடந்தது நம்பவே முடியல. ஜிம்மன் யுங்கி பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக நிற்போம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். யுங்கி பக்கத்தில் வந்தது, அவன் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா அவன் யோசித்து பார்த்துட்டு உருண்டு பரண்டுட்ருக்கான். அந்த பெட்டில் உருண்டுட்ருக்கான். பூனைக்குட்டி பொம்மை இருக்கும், அந்த பூனைக்குட்டி பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு, யுங்கி சத்தியமாக நினச்சி பார்க்கல தெரியுமா, உன் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக நிற்பேன்னு சொல்லிட்டு. இதோ இதோ இந்த கண் இருக்குது பார்த்தியா, இந்த கண்ணு மாதிரியே தான் அந்த கண். ஐயோ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா பார்க்கவே முடியல. எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒரே வெக்கமாக வருதே. ஐயோ போச்சு இன்றைக்கி என் தூக்கம் போச்சு, நான் தூங்க மாட்டேன். ஐயோ ஐயோ யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு ஒரு மாதிரி வெக்கத்தில் என்ன பண்ணுறானே தெரியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் எப்போது போல் காலேஜுக்கு கிளம்பி கீழே வரான். கீழே வரும்போது செம்ம ஹாப்பியாக நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஜிம்மன் ஜாலியாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி வரும்போது கீழே அவங்க அப்பா இருக்கிறத பார்க்குறான். அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஜிம்மனோட கேரக்டர்லேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அவன் எவ்வளோ ஜாலியாக வந்தானோ அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்லோவாக ரொம்ப ஒரு அடக்கொடக்கமான பையங்கிற மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது ஜிம்மன் தான் நேராக அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்ப்பா. கிளம்பிட்டியா? ஆமாம்ப்பா. சரி கிளம்பு. ஓகேப்பா. ஜிம்மன் அப்பா. இல்லை கிளம்பு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகிறான். போகிறவல்ல அப்படியே அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஜிம்மன் யாருக்கும் கேட்காத மாதிரி, பாய்மா நான் போயிட்டு வரேன், காலேஜுக்கு போகிறேன், அப்புறம் யுங்கியை பார்க்க போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி திரும்பினா அங்கே ஒரு ஆண்டி நிற்கிறாங்க. ஜிம்மன் அந்த ஆண்டியை பார்க்காததுனால பயந்துட்டு, சி ஆண்டி நீங்களா? பயந்துட்டேன். சரி என்ன யுங்கி, என்னாச்சு யுங்கி மேட்ரு ஓகேவா? இல்லை ஆண்டி. என்னடா சொல்கிற? அது ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்ல அவன்கிட்ட. எப்படா? ஆண்டி பயமாக இருக்குது. ஏன்? அப்பா டேய் நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஏற்ற பையன் யுங்கி தான், உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மருமகன் யுங்கி மட்டும்தான். யார் இருந்தாலும் ஏன் நீ கண்டிப்பாக உன் லைஃப்பை வாழ முடியாது. முடிஞ்ச அளவுக்கு யுங்கிட்ட சொல்லிடுறா, செல்லோம்ல ப்ளீஸ். அட்லீஸ்ட் ஆண்டிக்காகவும் அம்மாக்காகவுமாவது சொல்லிவிடு. ட்ரை பண்ணுறேன் பிச்சிடுவேன், கண்டிப்பாக சொல்லணும் சரியா? இந்தா ஸ்வீட் சாப்பிட்டு போ, இன்றைக்கி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆண்டி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் போ
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஜிமன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டே அப்படியே வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு சொல்லலாமா வேண்டாமா, சொல்லுவோமா வேண்டாமா, சொல்லி தான் ஆகணும், இன்றைக்கி சொல்லுவோமா வேண்டாமா, யோசி யோசி நல்லா யோசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போகிறான். ஸோ இப்படியே ஜிமனும் காலேஜுக்கு வந்துடுறான். காலேஜுக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போதும் போல் அரட்டை அடிச்சிட்ருக்கான். இப்போது ஜிமனுக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு ஜிமனும் ஜிமனோட ஃப்ரெண்டும் சும்மா காலேஜில் அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவங்கி மட்டும் தனியாக இருக்கதை ஜிமனோட ஃப்ரெண்ட் பார்த்துடுறான். அவனை பார்த்துட்டு டே என்னடா அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, ஏன்டா அப்படி ட்ரெயின் மாதிரி ஓடுற, அங்கே பாரு, நீ அப்புறம் என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன். டே 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 ஜூ யூ ஜூ என்னது ஜூஜுவா, இல்லை யுங்கிடா. இப்போ மட்டும் நான் என்ன சொன்னேன், நானும் அது பரவாயில்ல, நீ என்ன அந்த காலத்து ட்ரெயின் மாதிரி புகை விட்டுட்டே பேசுகிற. டே வாடா இங்கேருந்து ஓடிடலாம். ஓடிடலாமா, ஆமாம் அப்புறம் என்ன பண்ணணும், போய் லவ் சொல்லு. டே என்னடா அப்படியே வாயிலே குத்துனன்னு வை, இன்னும் எத்தனை நாள் தாண்டா சொல்லாமல் இருக்க போகிற. அது ஒரு நல்ல நாள் பார்த்து தேதி குறித்து நேரம் குறித்து சொல்கிறியா. அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாரு மச்சான், நான் சொன்னது தான், நீ இப்போ சொல்லலை, அவன் சொல்லிவிடுவான், அவன் சொல்கிறத நீ கேட்டு மைக்கு கன்ஃபார்ம் விழுந்துருவேன். டே என்ன லவ் பண்ணுறேன்னா இன்னும் அசிங்கமாக சொல்லுவான், பரவாயில்ல கெடுக்கிறியா. இல்லை வேணாம், இப்போ நீ என்ன போய் சொல்கிறியா இல்லையா. டே மச்சான், அது நீ சரிப்பட்டு வர மாட்ட, வா. டே 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 விட்றா டே விட்றா டே 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 வேணாண்டா விட்றா 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 டே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கத்துறான். ஜிமனோட ஃப்ரெண்டு அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் ஜிமனை பிடிச்சி தர நாங்கள் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இழுத்துட்டு போயிட்டு நேராக இவங்கிட்ட போய் நிற்கிறான். இவங்கிட்ட போயிட்டு சீனியர் என்ன அது ஜிமன் இருக்கான்ல, ஆமாம், அவன் உங்கள்கிட்ட எதாவது பேசணுமா, நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். என்ன பேசணும், அது அவனே சொல்லுவான். என்ன மச்சான் சொல்லிடுவேல. மாட்டான், கழுத்தை நெரிச்சிருவேன், மரியாதையாக சொல்லிட்டு வா. நான் ஜூஸ்லாம் வாங்க போல, அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அங்கே தான் நிற்பேன். அவனை நீ மட்டும் சொல்லலை, உனக்கு இருக்குது சரியா. சீனியர் அவன் சொல்லிவிடுவான், நீங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து போகிறான். ஜிமன் ஐயோ போதுடா நில்றாங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டே பார்த்துட்ருக்கான். இங்கி என்ன தாண்டா அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜிமனே பார்த்துட்ருக்கான். ஜிமன் ரொம்ப நேரமாக நின்றுட்டு எதுவுமே பேசாமல் அவன் கையை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு காலை ஒரு மாதிரி போட்டு தரையில் தேய்ச்சிக்கிட்டு நிற்கிறான். இவங்கி அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு ஜிமன் என்ன சொல்ல வந்த. அது 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 என்ன, ஏன் இப்படி திக்கிற. சீனியர் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பெரும் மூச்சு எடுத்துகிட்டு இவங்க அப்படியே ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே, சீனியர் நான் பேசுகிறேன், நீங்கள் குறுக்க மட்டும் எதுவும் பேசுகிறாதீங்க, அப்புறம் அவ்வளோதான், வந்த தைரியம் எல்லாம் போயிடும். நான் சொல்கிறேன் அது நான் இங்கே காலேஜில் சேர்ந்ததுலேருந்தே நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட ஒரு ஃபேன் இல்லை, அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சீனியர். பிடிச்சிருக்குன்னா அது 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 என்ன லவ் பண்ணுறியா. லவ் பண்ணுறியா. ஆமாம் லவ் பண்ணுறேன், பட் எனக்கு ஒன்று பிடிக்கலையே. எனக்கு ஒன்றும் பிடிக்கல சீனியர். அது எனக்கு புரியல. பிடிக்கலன்னு சொன்னேன். பிடிக்கலையா சீனியர். என்ன அது
நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பையன் பொண்ணு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நான் லவ் பண்ணால் ஒரு தைரியமான மெச்சூர்ட் பர்சனை லவ் பண்ணணும். உன்ன மாதிரி குழந்தை இல்லை, சரியா? கொ குழந்த குழந்த குழந்தையா? ஐ லவ் யூங்கிற வார்த்தையை உன்னால் வாயை திறந்து சொல்ல முடியல. உங்கள் வீட்டில் பிரச்சனைனா நீ எப்படி என் கூட நிற்ப? உங்கள் அப்பா ஏதாவது சொன்னானா இப்போ எங்கள் அப்பா அப்படி நின்றுப்ப. அந்த ஆள் முன்னாடி நான் வந்து அசிங்கப்படணுமா? கிளம்புடா ஃபஸ்ட்டு. எதுக்கு அழுதுட்ருக்க? நான் இதுக்கு தான் உன்கிட்ட பேசுகிறதே இல்லை. நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அவன் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். யுங்கி இந்த மாதிரி சொல்லுவான்னு அவன் நினச்சி பார்க்கல. ஸோ ஜிமன் அப்படியே அழுதுகிட்டே அந்த பெஞ்சில் போய் உட்காடுறான். இங்கே ஜிம்மனோட ஃப்ரெண்டுக்கு அங்கே ஏதோ நடக்குதுன்னு தெரியுது, பட் என்னான்னு பெருசாக தெரியல. அவன் யுங்கி போனதை பார்த்துட்டு மெதுவாக அப்படியே ஜிம்மன் கிட்டே வரான். ஜிம்மன் கிட்டே வந்தால் தான் தெரியுது அவன் அவ்வளோ அழுகுறான்னு சொல்லிட்டு. அவன் வேகமாக ஜிம்மன் கிட்டே வந்து உட்காந்துட்டு, மச்சான் மச்சான் என்னடா ஆச்சு? மச்சான் ஏன்டா அப்படி அழுகுற? குழந்த 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 என்னாச்சு என்னாச்சு? என்ன குழந்த? அவன் 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 என்ன குழந்தைன்னு சொல்லிட்டான். குழந்தையானா? நான் அவன் குழந்தையெல்லாம் லவ் பண்ண மாட்டானா? வளர்ந்த மெச்சூர்டாக தைரியமாக இருக்கவங்கள தான் லவ் பண்ணுவானா? ஓகே 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 அதனால் என்ன? நீ குழந்த தானே, நீ க்யூட் குழந்த, என்னோடய குழந்த. நீ ஏன் அப்படி அழுவுற? அப்போலாம் அழக்கூடாது. இப்போ குழந்தையா இருந்தால் என்ன? இப்போ இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அழாத. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. அப்புறம் யாராவது ஒன்று பார்த்து கண்ணு வச்சுருவாங்க. அழக்கூடாது, சரியா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃப்ரெண்டு ஜிம்மனை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஜிம்மன் அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு, மச்சான் எனக்கு சரி அழாத சரியா? அழாத, ரிலாக்ஸ் ஆகு. தப்பு தான் நான் சொன்னது தப்பு தான். போய் சொல்கிறான்னு சொன்னது தப்பு தான். நீ விடு, அவன் இல்லைன்னா என்ன பெரிய இவன் அவன், நம்ம பார்த்துக்கலாம், விடு. ரிலாக்ஸ் ஆகு. அது ஜிமன் சொல்கிறத கேளு. ரிலாக்ஸ் ஆகு. மச்சான் எனக்கு தெரியும்டா அவனுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. அவன் வேறு ஏதாவது ரீசன் சொல்லுவான்னு நினச்சேன்டா. ஆனால் எனக்கு நீ குழந்த அப்படின்னு சொல்லிட்டான்டா. எனக்கு அதான்டா கஷ்டமாக இருக்குது. ஏன் மச்சான்? ஏன் இப்போ நீ குழந்தையா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சொல்ல? ஏன்? இல்லை மச்சான், உனக்கே தெரியும்ல, அம்மா சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா சரி விடு. வேணாம். நம்மளுக்கு அவன் வேண்டாம். நல்ல பையனாக பார்த்துப்போம். அவன் வந்து குழந்தை என்ன, நீ கை குழந்தையா இருந்தால் கூட அவனை பார்த்துப்பான், சரியா? நீ விட்டுரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃப்ரெண்டு அப்படியே ஜிம்மனை பேம்பர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மனோட ஃப்ரெண்ட் அப்படியே அவன் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறான். அவன் ரூமில் அப்படியே படுக்க வச்சுட்டு, ஜிம்மன் இங்கே பாரு, நான் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும். வீட்டில் யாரும் இல்லை, தங்கச்சி மட்டும் தனியாக இருப்பா. அதனால நான் வீட்டுக்கு போகிறேன். நீ அழக்கூடாது. நீ வந்து ரெஸ்ட் எடு. நான் உன்னை நாளைக்கு காலைல நானே வந்து காலேஜ் கழிச்சிட்டு போகிறேன், சரியா? இல்லைன்னா நாளைக்கு நம்ம லீவ் போட்டு வெளியில் கூட போகலாம். ஸோ நீ வந்து எதுவும் யோசிக்கக்கூடாது. நைட்டு நல்லபடியாக தூங்கணும், சரியா? ஜிம்மன் பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். பட் ஜிம்மன் எதுவுமே சொல்லாமல் அவனை அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே தான் இருக்கான். அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் சாரிடா, ஏன் தப்பு தான், சாரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வரான். ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி அவனை பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, ஏன் ஜிம்மன் ஒரு மாதிரி இருக்கான், என்ன ஆண்டி பண்ணுறது? அவன் இன்னைக்கு யுங்கி கிட்ட பேசினானா? என்னாச்சு?
அவன் இவனை பார்த்து, "நீ ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்க, என்னாலாம் அவனை பாய் ஃப்ரெண்டை ஏற்றுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னது, குழந்தைத்தனமாவா? என் குழந்தைய பார்த்து யாரா அப்படி சொன்னா? என் குழந்தை அப்படி தான்டா இருப்பான், அவன் குழந்தைடா, அப்படி தான் இருப்பான். அவன் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ மெச்சூர்டே இல்லை, உனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தை சொன்னால் எவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியும்ல. அப்படி சொன்னானா? யார் அந்த யுங்கி? யார்? என் குழந்தைய பார்த்தா யாரா அப்படி சொல்ல முடியும்? விடுங்க ஆண்டி, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் அவனை போய் சொல்கிறான்னு சொன்னேன். அதான் இப்படி வந்து உட்காந்து அழுதுட்ருக்கான். நீ மட்டும் இல்லை, காலையில் நானுமே சொல்லிடுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். என்ன சொல்லணும்? சரி ஆண்டி, பார்த்துக்கோங்க, நான் காலைல வந்து பார்க்குறேன் அவனை. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிமன் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த ஆண்டி அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமன் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கான். ஸோ அவன் படுத்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து கீழே போயிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஜிமன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். ஒரு தலைவாணி அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கான். இங்கே சொன்னதெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே அவனுக்கு மைண்டில் வருது.